இந்த வீடியோ ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா பற்றி, இது முகத்தில் ஏற்படும் மிக வலி மிகுந்த வலி என்பதை விளக்குகிறது. இதை அனுபவிக்கும் மக்களை பற்றி நினைக்கும் போது அவர்களுக்கு நான் உண்மையிலே வருத்தப்படுகிறேன். ஏனெனில் அவர்கள் இதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் இதை பற்றி நம்மால் ஆழமாக பார்க்கலாம். உங்கள் முகத்தில் திடீரென மின்சாரம் பாயும் மாதிரி வலி ஏற்படுகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். அது இவ்வளவு கடுமையானது. பற்களை துலக்குவது, சாப்பிடுவது, கூடவே லேசான காற்று வீசுவதும் இதை தூண்டக்கூடும். இந்த நிலைமைக்கு ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான பெயர். இது மருத்துவத்துல அறியப்பட்ட மிக வலிமிகுந்த நிலைமையாகும். இது என்ன என்ன நடக்கிறது, எப்படி கண்டறியப்படுகிறது மற்றும் சமீபத்திய சிகிச்சை என்ன என்பதை எளிமையாகவும் தெளிவாகவும் நான் விளக்கப் போகிறேன். ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா என்றால் என்ன? ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா என்பது ஒரு நீண்ட கால நரம்பு வலி குறைபாடு ஆகும். இது உங்கள் முகத்தின் முக்கிய நரம்பான ட்ரைஜெமினல் நரம்பை பாதிக்கிறது. முகத்துக்கு உணர்வு வழங்கும் முக்கிய நரம்பு அதுதான் ட்ரைஜெமினல் நரம்பு. இதற்கு 3 கிளைகள் உள்ளன. ஒன்று நெற்றிக்கும் கண்களுக்கும், மற்றொன்று கன்னம் மற்றும் மேல் பல்லுக்கு, மற்றொரு கிளை கீழ்ப்பல்லும் தாடைக்கும் உள்ளது. வலி ஒரே பக்க முகத்தையே பாதிக்கும். திடீரென தாக்கி சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை நீடிக்கும். இந்த வலி எப்படி இருக்கும்? இது மின்சாரம் அடிக்கும் மாதிரி, குத்தும் அல்லது திடீரென சுடும் மாதிரி, திடீரும் கடுமையாக இருக்கும். எளிய தினசரி செயல்கள் கூட இது ஏற்படுத்தா. பேசுவது, மென்று சாப்பிடுவது, பற்கள் துலக்குவது, தாடி சீவுவது, முகம் கழுவுவது, முகத்தில் குளிர்காற்று அடிப்பது போன்றவை. தாக்குதல்களுக்கு இடையில் பலர் அடுத்த தாக்கம் எப்போது வரும் என்ற நிரந்தர பயத்தில் வாழ்கிறார்கள். ஏன் இது நடந்தது? மிகவும் பொதுவான காரணம் நரம்பில் அழுத்தம் ஏற்படுவதுதான். பொதுவாக அருகிலுள்ள இரத்த குழாய்களால் இது ஏற்படுகிறது. மற்ற காரணங்கள்ல மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், மூளைக்கட்டிகள், அரிதான நரம்பு காயம், அதாவது வயதானது ஆகியவை அடங்கும். இந்த அழுத்தம் நரம்பின் பாதுகாப்பு உரையை சேதப்படுத்தி தவறான வலி சிக்னல்களை உருவாக்குகிறது. இதற்கான கண்டறிதல் பெரும்பாலும் வலி மாதிரியை அடிப்படையாக கொண்டு மருத்துவமனையில் செய்யப்படுகிறது. ஆனால் சில சமயங்கள்ல டாக்டர்கள் மூளையின் எம்ஆர்ஐ செய்து கட்டி அல்லது மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இல்லையா என்று பார்க்கிறார்கள். மேலும் நரம்பியல் பரிசோதனையும் செய்யப்படுகிறது. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு இரத்த பரிசோதனை இல்லை. முதன்மை சிகிச்சை மருந்து அல்லது அறுவை சிகிச்சை ஆகும். இதில் அதிகம் பயன்படுத்தப்படுவது டெக்ரடால், கார்பமெசிபைன், மற்றவை ஆக்ஸ் கார்பமெசிபைன், காபாபென்டின் அல்லது பிரெகபாலின். இதுவே லைரிகா. மருந்து வேலை செய்யவில்லை என்றால் நரம்பு தடுப்பு ஊசிகள் முயற்சிக்கப்படுகின்றன. அல்லது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன், சில சமயங்கள்ல மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரெஷன் அறுவை சிகிச்சையும் செய்யப்படலாம். வலி கட்டுப்படுத்த முடியாத நிலையில் மட்டுமே அறுவை சிகிச்சை பரிசீலிக்கப்படுகிறது. முகத்தில் வலி திடீரெனவும் கடுமையாகவும் தோன்றினால், தொடுதல் அல்லது இயக்கம் காரணமாக வலி ஏற்படுமானால் உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும். வலி மீண்டும் மீண்டும் அடிக்கடி வருகிறது. வலி குறைக்கும் மருந்துகள் உதவதில்லை. ஆரம்பத்தில் கண்டறிதல் வாழ்க்கை தரத்தை பெரிதும் மேம்படுத்தும். ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா உண்மையானது, கடுமையானது, சிகிச்சை செய்யக்கூடியது. நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது காரணமற்ற முகவலியால் பாதிக்கப்பட்டிருந்தா அதை புறக்கணிக்க வேண்டாம். உதவி கிடைக்கும்.